நிதி மோசடி வழக்குல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரும் பாஜக ஆதரவாளருமான தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. 50 கோடி வரை மோசடி நடைபெற்றதா 140க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் எடுத்திருக்காங்க. வின் டிவி தொலைக்காட்சி உரிமையாளரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருமாக உள்ள தேவநாதன் யாதவ் சென்னை மயிலாப்பூர்ல இயங்கி வரும் தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் என்னும் நிதி நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்துட்டு வராரு. 1872ஆம் ஆண்டு முதல் இந்த நிதி நிறுவனம் செயல்பட்டுட்டு வருது. இந்த நிறுவனத்தின் தற்போது 11,000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகை உறுப்பினர்களாய் இருந்துட்டு வராங்க. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற முதியவர்கள் தங்களோட ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இந்த நிறுவனத்தில் 10 முதல் 15% வரை வட்டி தரதா சொல்லி பல்வேறு நபர்களிடமிருந்து நிதியை பெற்று சுமார் 500 கோடி வரை நிதி மோசடி நடைபெற்றதா புகார் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 525 கோடி ரூபாய் வரையிலான வைப்பு தொகையை திரும்ப தர நிதி நிறுவனம் மறுப்பதாகவும் முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. நிதி நிறுவனம் அளித்த 150 காசோலைகள் பணம் இல்லாமல் திரும்பி வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சாட்டி இருக்காங்க. இது தொடர்பாக தேர்தல் நேரத்திலேயே தேவநாதன் யாதவ் மீது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டினாங்க. இந்த மோசடி தொடர்பா கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருச்சியில மாறு வேடமிட்டு பதுங்கியிருந்த தேவநாதன் யாதவை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். தேவநாதன் யாதவை பொறுத்தவரை பல மோசடிகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க பல ஆண்டுகளா வின் டிவியை நடத்தி மோசடிகள் பல செஞ்சுட்டு வராரு. ஊழியர்களை பினாமி ஆக்கி கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செஞ்சுட்டு வராரு. பல கான்ட்ராக்ட் வேலைகளை செஞ்சுட்டு வராரு. 33 தொழில்களை பினாமி பெயர்ல நடத்திட்டு வராரு அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவர் மேல இருக்கு. இதுல பல கோடி முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. மெல்ல மெல்ல இதுல அவர் சாதியை கையில எடுத்து யாதவ் என்ற பெயர்ல போலியா கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. தற்போது நிதி நிறுவனத்துல ஏமாந்த பல ஓய்வூதியதாரர்கள் இவருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னை சிறந்த ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்கொண்டு மோசடிகள் பல செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டும் குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆன்மீகவாதியா இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறாங்களா என்ன? நல்லவங்களா இருக்கணுமா என்ன? எலெக்ஷன் டைம்லேயே இவர் மாட்ட வேண்டியது கொஞ்சம் தாமதமா இப்ப மாட்டிருக்கிறாரு. அவ்வளோதான் வித்தியாசம்.